ஹாய் செல்லக்குட்டீஸ், என்னைக்கு மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் வந்து சொல்ல போகிறேன். என்னது நீங்கள் வந்து டிவியில் பார்க்காம முன்கூட்டியே ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்துறீங்க, அப்புறம் எப்படி மகாநதி சீரியலோட டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்காதீங்க. நான் ஹாட்ஸ்டாரில் பார்த்தாலுமே டிவிலையும் இன்னொரு டைம் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ என்னால் நம்ம மகாநதி சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் வந்து குறையவே குறையாது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் வந்து ஒரு 2 டைம் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகர், அந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் முன்னாடியே இது வந்து பார்க்குறது. ஸோ வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே நம்ம அவளோட ப்ரோமோவில் இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரியான அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, காவேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீடியா அவங்க எல்லாமே நீங்கள் வந்து விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து பொண்டாட்டியாக வந்து நடிச்சிட்டு இருந்தீங்களாமே அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து நினச்சி இந்த அப்பள கடையிட்ட இருந்து காவேரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்படிலாம் வந்து கேட்குறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாகவே ஃபீல் பண்ணி சாப்பிடாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய்க்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க, கேட்குறாங்க. அப்போ விஜயும் அதுக்கப்புறமா வந்து பார்க்க வராங்க. பார்த்துட்டு 2 பேர்த்துக்குமான கான்வர்சேஷன் போகுது. விஜய் உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாரு. எதுக்கு அங்கே போனீங்க, அவங்க உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்களே அப்படின்னு எல்லாம் நல்லா திட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து வெண்ணிலா வந்து நான் அப்போ லவ் பண்ணேன் தான், மோதிரம் வந்து போட்டது உண்மைதான், அது ஒரு சூழ்நிலையினால நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம காவேரி இது எல்லாமே எனக்கு தெரியுங்க, புரிஞ்சுக்கிறேன். நானும் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் வந்து கஷ்டத்தை தான் வந்து கொடுத்தேன். ஆனால் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயும் வந்து நான் இது எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் வந்து உனக்கான முழு விஜயாக வந்து கூடிய சீக்கிரமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி வந்து மயக்கம் போட்டுடுறாங்க. ஸோ விஜய் ரொம்பவே ஷாக்காகி காவேரியை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் வந்து அட்மிட் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் வந்துட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நார்மலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வரும். இதில் வந்து இவங்க சாப்பிடாம இப்படி வந்து ஹெல்த்து இவ்வளோ இதாக இருக்கு, வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம விஜயும் வந்து ரொம்ப ஷாக்காகி, என்ன காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் அண்ட் எமோஷ்னலோட வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம காவேரிக்கு மயக்கம் தெரிஞ்ச வாட்டிக்கு போயிட்டு, ஏன்டி இதை என்கிட்ட வந்து சொல்லாமல் மறைச்ச, இது நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு இதை போய் நீ வந்து இப்படி மறைச்சிட்டிய, 2 பேரும் அம்மா அப்பா ஆவறத வந்து இதை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும் இந்த மூமெண்ட்டை, ஆனால் இதை சொல்லாமல் மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாரு. அதுக்கு காவேரி, நான் வந்து சொல்லாமலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லைங்க, நான் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லுன்னு தான் முண்டக்கண்ணி அம்மன் மாரியம்மன் கோயிலுக்கு அதுக்கு வர சொல்லிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கோயிலுக்கு வர சொன்னதே நான் உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி, ஆனால் அப்போ உங்களால் வர முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் சூழ்நிலைகள்லாம் வந்து சரியில்லை, ஸோ அதனால் அந்த டைமில் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே எமோஷ்னல் வந்து 2 பேருமே ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த எபிசோட்லேயே இதை விட ஒரு ஹைலைட் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இவங்களை காவேரி வந்து காரில் கூட்டிகிட்டு போவார் இல்லையா. கூட்டிகிட்டு போகும்போது அந்த மயக்கத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து ஸ்லோவாக போங்க, ஸ்லோ 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 அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தெரியும். அது எதுக்கு அப்படின்னா, வயிற்றுல இருக்கிற அந்த குட்டி குழந்தைக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது வேகமாக போய் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு உண்மையாலும் ஒரு டச்சிங்காக இந்த சீன் தாங்க வந்து இருந்தது. ஒரு தாய்மை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய தன்னுடைய உயிர் போகிற நிலைமையில கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தையை பற்றி தான் வந்து யோசிக்கிறாங்க. அதுவும் வயிற்றுல இருக்கிற அந்த கருவை பற்றி தான் வந்து அம்மாக்கள் வந்து யோசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது உண்மையாலுமே ஒவ்வொரு அம்மாக்களுமே இந்த உலகத்தில் வந்து அவங்க தான் நம்மளுக்கு தலை சிறந்த முதல் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் விஜய் வந்து நாளைக்கு எபிசோடில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, இதை வந்து நீ என்கிட்ட சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் வந்து காவேரி வந்து அவரோட கையை எடுத்து வயிற்றுல வச்சு வந்து இது சொல்ல போகிறாங்க. இது வந்து நாளைக்கு தான் வரப்போகுது. ஸோ பார்ப்போம். இதை மறக்காமல் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீக்கே வந்து ஒரு செம்ம ஒரு நம்ம எதிர்பார்த்த மாதிரியான போகிற ட்ராக்கு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் டிவியில் கண்டிப்பாக 7:30க்கு எல்லாமே பாருங்கள். இந்த வார வீக்கெண்ட் டிஆர்பியில் மாஸ் காட்டுறோம்.